Oh shit. Here we go again. ஹே கைஸ் வெல்கம் பேக் டு G4D யூடியூப் சேனல். எஸ், நீங்கள் தமிழில் பார்த்தது வந்துட்டு உண்மைதான். ஏஐ வந்துட்டு கேமிங்கோட ஃபியூச்சரே வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகுது. அதாவது நீங்கள் சின்ன வயசில் ப்ளே பண்ண GTA சான் ஆண்ட்ரியாஸாக இருக்கட்டும், GTA வைஸ் சிட்டியாக இருக்கட்டும், புல்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கேம்ஸை இப்போ இருக்கிற புது கேம்ஸை விடையே அல்ட்ரா ரியலிஸ்டிக்கான கிராஃபிக்ஸில் உங்களால் ஃபியூச்சரில் வந்து ப்ளே பண்ண முடியும். எப்படி அது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு சில பழைய கேம்ஸோட ரியலிஸ்டிக் வெர்ஷன் ஆஃப் கேம் ப்ளே ஃபுட்டேஜஸையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு. ஓகே, ரீசெண்டாக நீங்கள் இன்டர்நெட் ஃபுல்லாகவே ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருப்பீங்க. இந்த ஏஐயில் பல விதமான டைப்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட் டு இமேஜ் இருக்குது, டெக்ஸ்ட் டு வீடியோ இருக்குது, இமேஜ் டு இமேஜ் இருக்குது, வீடியோ டு வீடியோ இருக்குது. இப்படி பல விதமான டைப்ஸ் வந்து இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக வந்து பார்க்க போகிறது வீடியோ டு வீடியோ ஏஐ தான். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமிங்கை ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. இது எப்படி சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்றத நம்ம ஒரு குட்டி GTA வைஸ் சிட்டியோட கேம் ப்ளே ஃபுட்டேஜ் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நார்மலாக நீங்கள் GTA வைஸ் சிட்டி ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணுவீங்க. ஜஸ்ட் நம்ம இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ரன்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வெப்சைட் வந்து இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு வீடியோ டு வீடியோ அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண இந்த கேம் ப்ளே ஃபுட்டேஜை அப்லோட் பண்ணி இது ப்ராம்ப்டில் வந்துட்டு ரியலிஸ்டிக் அப்படின்னு வந்து போட்டு ஜஸ்ட் இது ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரிசல்ட் கைஸ். அதாவது இப்படி பார்த்த கேம் பிளேவை இது வந்துட்டு இப்படி கன்வெர்ட் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதா, நான் இல்லைன்னு வந்து சொல்லலை. பட் ஆனால் திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் கைஸ். இப்படி இருக்கிற கேம் பிளேவை இப்படி இது வந்து கன்வெர்ட் பண்ணுது. நம்ம இன்னும் சில கேம்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஐ திங்க் நீங்கள் ஐ திங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் GTA சான் ஆண்ட்ரியாஸ், புல்லி, டூம் ரைடர் இந்த மாதிரியான கேம்ஸோட சாம்பிள்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட கேம் பிளே ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா தான் கன்வெர்ட் பண்ணுது. பட் இதே டெக்னாலஜி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரியல் டைம்லேயே நம்மளோட கேமோட ஃப்ரேம்ஸை ரியலிஸ்டிக்காக ஜென்ரேட் பண்ணி நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து காட்டுற மாதிரியான டெக்னாலஜி கூடிய சீக்கிரம் வந்து டெவலப் ஆகும். நான் இதை ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணியே ஒரு ஃபுல் கேமே வந்துட்டு ஒருத்தவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கேமில் நீங்கள் பார்க்குற ஒரு திங், அதாவது ஒரு ஃப்ரேமுமே ஏஐ ஜென்ரேட்டட் ஃப்ரேம்ஸ் தான். எஸ், அதை பற்றி வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ப்ளஸ் இந்த 2 ஃபுட்டேஜஸ் வந்து செக் பண்ணுங்களேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது 2023 பண்ணது, இந்த ரைட் சைடில் பார்க்குறது 2024 பண்ணது. ஒரே வருஷத்தில் இவ்வளோ டெவலப்மெண்ட் நம்ம ஏஐயில் கொண்டு வரோம் அப்படின்னா இன்னும் இது ஃப்யூச்சரில் கேமிங்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரும் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த ஏஐ வச்சு பண்ண ஃபுல் கேம் பற்றி வந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.